வணக்கம் டாக்டர் ஜெயா அடிகோர் இருக்கின்றேன். மழை மற்றும் பனிக்காலங்களில் தொடர்ந்து ரன்னிங் நோஸ் இருக்கிறது, தொடர்ச்சியாக அடுக்கு தும்மல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் வெயில் காலங்களில் வரக்கூடிய தொடர்ச்சியான தும்மல், தொடர்ச்சியான ரன்னிங் நோஸ், சைனசைட்டிஸ், தொண்டை கம்மல், அங்கங்கே வீங்கிக்கிறது, வெயில் பட்டோன்னே வீங்கிக்கிறது, அண்ட் கண்ணில் எரிச்சல் இருக்கிறது, கண் ரெட்டாக மாறுறது, இதெல்லாம் கலெக்டிவாக இதுக்கு பேர் தான் ஹே ஃபீவர் அப்படின்னு சொல்கிறோம். இது குறிப்பாக கோடை காலங்களில் வரக்கூடியது. அதுக்கான காரணங்கள், அதுக்கான ட்ரீட்மெண்ட் முறைகள் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஹே ஃபீவர் அல்லது இந்த கோடை காலங்கள் வரக்கூடிய அலர்ஜிக் ரைனைட்டிஸ் முக்கியமான காரணம், பொதுவாக கோடை காலங்கள் இலையுதிர் காலமாக இருக்கும், நிறைய மகரந்த உதிர்வுகள் இருக்கும், அதை பூவோட மகரந்த உதிர்வுகள் இருக்கும். இதுலேருந்து கண்ணுக்கு தெரியாத இதுலேருந்து வரக்கூடிய போலன்ஸ், இதை நம்ம சுவாசிக்கிறோம். இப்போ சுவாசிக்கும் பொழுது 120% ஆட்களுக்கு இந்த போலன்ஸ், அதாவது இந்த துகள்கள் ஒத்துக்காது, ஒவ்வாமை ஏற்படுத்தும். அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம இம்யூன் சிஸ்டம் மூக்குக்குள்ளே போன அந்த டஸ்ட்டு போலன்ஸை கிரகிக்க முடியாமல் அதை நோயாக கன்சிடர் பண்ணி அதிகமான தும்மல் ரியாக்ஷன் மற்றும் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படிங்கிற நீர் வடிதல், அதாவது சுத்தப்படுத்துறதுக்காக மூக்குக்குள்ளே போகிற அந்த காற்றில் இருக்கக்கூடிய தூசியை சுத்தப்படுத்துறதுக்காக உடம்பு அதிகமாக ரியாக்ட் பண்ணுறது தான் இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ், குறிப்பாக கோடை காலங்களில் வரக்கூடியது. மழை பனிக்காலங்களில் நிறைய பேர் இந்த மாதிரி சைனசைட்டிஸ் இந்த மாதிரி கேசஸில் ஏகப்பட்ட பேர் நம்ம பார்ப்போம். ஆனால் கோடை காலங்களில் வரும்போது அவர்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு இப்போ நான் மழை காலமும் இல்லை பனிக்காலம் இல்லை, நான் எதுவும் சில்லுன்னு எதுவுமே பண்ணலை, ஆனால் இந்த டைம் தான் பனிக்காலங்களில் எனக்கு எந்த பிரச்சனையும், நான் நல்லா இருக்கேன், ஆனால் கரெக்டாக வெயில் காலம் வந்தால் மட்டும் வந்துடுது அப்படின்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மக்கள் இதை ஆலோசனையில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஃபோன் கன்சல்டேஷன், ஆன்லைனில் அந்த மாதிரிலாம் பேசும்பொழுது. அதுக்கான முக்கியமான காரணம் நோய் எதிர்ப்பு திறனுடைய மிகுதியான ஆற்றல், மிகுதியாக தவறாக செயல்படக்கூடியது, அதான் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது நிறைய பேர் வைரஸ்னால் வர்றதா சொல்கிறாங்க. இது வைரஸ் கிடையாது, வைரஸோ பாக்டீரியாவோ இன்ஃபெக்ஷனோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் பியூர்லி அ ரியாக்ஷன். நம்ம சுவாசிக்கிற காற்றுக்கு அதில் இருக்கக்கூடிய பொருட்கள், துகள்கள், அதுக்கு நம்ம உடம்பு இம்யூன் சிஸ்டம் ரியாக்ட் பண்ணி தும்மலை வருவிக்கக்கூடியது தான் இந்த ஹே ஃபீவர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வெறும் காற்றில் இருக்கிற தூசு, மாசு, இலையுதிர் காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த மகரந்த உதிர்வுகள் இது மட்டும் காரணம் கிடையாது. இது கூட வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட் அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், கவனிக்காமே இருப்பாங்க. ஒரு கிளி வளர்க்குறாங்க, புறா வளர்க்குறாங்க, பூனை, நாய், இதில் தான் இருக்கக்கூடிய அந்த ஃபர் உதிர்வு அது மூக்குக்குள்ளே போனாலும் ரியாக்டிவாக இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய அதீதமான வியர்வை, கோடை காலங்களில் ரொம்ப வேர்த்து அந்த சில்னஸ்லேயும் இந்த கோடை காலங்களில் மட்டும் அலர்ஜி, ரைனைட்டிஸ், சைனசைட்டிஸ் இது வர கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். பட் இது அப்படியே விட்டுடலாமா, இது நம்ம இம்யூன் சிஸ்டம் தான் நம்ம வேலை செய்யுது, அப்படியே விட்டுடலாமான்னு கேட்டால் இதை ட்ரீட் பண்ணாமல் விடக்கூடாது. தொடர்ச்சியாக அதை நம்ம அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி வர்றதை அலோவ் பண்ணோம்னா இது ஃப்யூச்சரில் அலர்ஜிக் ஆஸ்மாவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே ஆஸ்மா, ப்ராங்கைட்டிஸ் அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இது இந்த மாதிரி வரும்பொழுது இது இல்லாமல் பார்த்துக்கிறது ஒரு சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும். அதில் நம்பர் 1 என்னென்னா, வெளியே போகும்போது, வீட்டை விட்டு நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னாலே கட்டாயம் மாஸ்க் பயன்படுத்துங்க. அதன் காரணமாக ஒரு ஃபில்டராகி நீங்கள் சுவாசிக்கிற காற்று ஒரு தடுப்புக்குள்ளாக சுத்திகரிக்கப்பட்டு அல்லது ஃபில்ட்ரு பண்ணி நம்ம உள்ளே போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கண்ணுக்கு தெரியாத இந்த நுண் துகள்கள், நுண் தூசுகள் நம்ம மூக்குக்குள்ளே போகாமல் தடுக்க முடியும். 2வது, சன் கிளாஸ் போடுங்க. நிறைய பேருக்கு கண் அலர்ஜி வருது இந்த கோடை காலங்களில். இந்த ஹே ஃபீவர் இருக்கிறவங்களுக்கு கண் ரொம்ப ரத்த கலரில் சிவந்து போகிறது, கண்ணை சுற்றி பயங்கரமாக அரிப்பு ஏற்படுறது, வீக்கம் வர்றது, கண்ணே வீங்கிரும். வெயிலில் போயிட்டு வந்தோடனே கண்ணெல்லாம் வீங்கிரும். இதுங்க கட்டாயம் சன்கிளாஸ் யூஸ் பண்ணணும். 3வது, எப்போல்லாம் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரீங்கன்னா வந்தோடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நல்லா குளிக்கணும். குளிச்சுட்டு இன்னொரு உடை மாற்றிக்கொண்டு இருப்பது ஓரளவுக்கு இந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய மாசுனால நம்ம இம்யூன் சிஸ்டம் ட்ரிகர் ஆகாமல் பாதுகாக்க முடியும். அதேமாதிரி வீட்டில் பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பெட் அனிமல்ஸை ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணணும். அடிக்கடி பெட் அனிமல்ஸை வாஷ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பெட் அனிமல் தவிர்க்கிறது நல்லது. குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா இந்த பூனை, நாய் மாதிரியான பெட் அனிமல்ஸ் அதிகமாக நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதுவே ஒரு புறா வளர்க்குறாங்க அல்லது கிளி வளர்க்குறாங்க, இவங்கெல்லாம் அதுக்கிட்ட அதிகமான நெருக்கம் இருக்காது. இந்த பூனை, நாய்கிட்ட மட்டும்தான் அதிகமான நெருக்கம், குழந்தைகள் பெரியவர்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே போகும் வரும். அதனால் அதோடைய ஃபர் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம சுவாசிக்க வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த மாதிரி பெட் அனிமல் தவிர்க்கவோ அல்லது வீட்டை விட்டு வெளியில் வச்சு பராமரிக்கவோ முயற்சி பண்ணுங்கள். 3வது, டியோட்ரன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது, பவுடர் யூஸ் பண்ணுறது, வேறு எந்த வாசனை திரவியங்களும் நேரடியாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி அலர்ஜிக்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஆன்டி அலர்ஜிக்ஸ் டேப்லெட்ஸாக போடலாம், நேசல் ஸ்ப்ரே கொடுப்பாங்க போடலாம். இயற்கை மருத்துவத்தில் ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட் இல்லாமல் நிறைய இம்யூன் மாடுலேட்டர்ஸ் இருக்குது. அதில் முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி தான் ஆடாதொடை, இந்த மாதிரி
கோடை காலங்கள் வந்துருச்சு அப்படின்னாலே ஆடோதை குடிநீர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வாங்கிட்டு வந்து ஒரு கஷாயமாக போட்டு 300 ml தண்ணியில் ஒரு 100 ml 150 ml வர வரைக்கும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதை காலை மதியம் நைட்டு 3 டோஸாக எடுத்துகிட்டு வரலாம். இது உங்கள் இம்யூன் சிஸ்டம் பெட்டராகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். துளசி ஆசவும் நீங்கள் டாக்டர்கிட்ட சித்த ஆயுர்வேத டாக்டர்கிட்ட காட்டி டைரெக்டாக வாங்க முடியும் கடையில். அல்லது துளசி கஷாயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். துளசி கஷாயமானால் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதா. துளசி, கொஞ்சம் மஞ்சள், ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அவ்வப்பொழுது காலை மதியம் நைட்டு 3 வேளை அந்த மாதிரி ஒரு மாதத்தில் ஒரு 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியில் எடுத்துகிட்டு வரலாம். உங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லா வேலை செய்கிறதுக்கும் இம்யூன் சிஸ்டம் வந்து ரெகுலேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது தவிர நிறைய மருந்துகளாக வருது சித்த ஆயுர்வேதாவில். பேட்டன் ட்ரக்காவோ இல்லை கிளாசிக்கல் மெடிசனாவோ டேப்லெட் ஃபார்ம், சூரணம் ஃபார்ம், லிக்விட் ஃபார்மில் வருது. அப்போ நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது உங்களுடைய உடல் எடை, உங்களுடைய உயரம், உங்களுடைய வயது, உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முறையாக ஒரு இம்யூன் மாடுலேட்டரி தெரப்பின்னு சொல்லி ஒரு 45 days to 3 months வரைக்கும் எடுத்துக்கும் போது இந்த கோடை காலங்கள் முழுவதும் உங்களுக்கு ரன்னிங் நோஸே இல்லாமல், தும்மல் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் உங்களை பாதுகாக்க முடியும். அப்போது நம்ம அந்த மாதிரி மருந்துகள் எடுத்து நம்மளை வந்து தும்மல் வராமல் விட்டுட்டோம், நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறோன்னா இந்த மூச்சு காற்றுக்குள்ளே போகிற அந்த டஸ்ட்டு வந்து நம்மளை வந்து இப்போ தாக்கிடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தாக்காது. காரணம் என்னென்னா நம்ம மூக்குக்குள்ளேயே அந்த தேவையான அளவுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணக்கூடிய செல்கள் இருக்குது. மூக்கூட இந்த மியூக்கோசல் மெம்பரேன். அதே மாதிரி நிறைய முடி இருக்குது, நம்ம ரோமங்கள் வந்து மூக்குக்குள்ளே இருக்குது. மோஸ்ட்லி இது ஃபில்டர் ஆகி தான் உடம்புக்குள்ளே போகிற மாதிரி, லங்ஸ்குள்ளே போகிற மாதிரி நம்மளோட உடல் அமைப்பே இருக்குது. இந்த மாதிரி 120% ஆட்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹைப்பராக வேலை செய்கிறது, தப்பாக வேலை செய்கிறது தான் காரணம். எனவே நீங்கள் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து தும்மல் வராமல் பார்த்துக்கிறதுனால உடம்பு எந்த பாதிப்பும் வராது, க்ளீனாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதனால் ஒரு மருந்து எடுக்கிறதுனால பிரச்சனையா அப்படின்னு சிலவங்க கேட்குறாங்க. அதனால் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி எதுவும் இல்லை. எனவே இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஹே ஃபீவர் அப்படிங்கிற கோடை காலங்களில் வரக்கூடிய இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ், லைட்டாக ஒரு ஃபீவரிஷாக கூட இருக்கிறது, பாடி பெயினாக இருக்கிறது, ஜென்ரலைஸ்டு ஒரு ஃபெட்டிக் இருக்கிறது, இதெல்லாம் இந்த குறிப்பிட்ட ஆட்களுக்கு வரக்கூடியது காமன் தான். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ட்ரீட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க, ப்ரிவென்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஏற்கனவே இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக அல்சர், டயபெட்டிஸ், ஒபிசிட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.